ரொம்ப அழகாக கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரூட் ஜெல்லியை ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் பொம்மிஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டின் பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் ஜெலாட்டின் பவுடர். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து கரைச்சிக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி நமக்கு தேவைப்படும். முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மெதுவாக கரைச்சிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை வந்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு 10 மினிட்ஸ். இப்போ அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது அப்படியே ஒரு கம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த பதத்தில் தான் வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா நான் சூடு பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்ச ஜெலாட்டினை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பர்னரை வந்து நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிடலாம். இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்னால் அதை கொஞ்சம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடலாம். எந்த லம்ப்ஸும் இல்லாமல் இந்த ஜெலாட்டின் வந்து நல்லா வந்து இந்த சுடு தண்ணியிலேயே கலந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்க்கு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு லம்ப்ஸ் நமக்கு மெயினாக இருக்கக்கூடாது. நல்ல கிளியராக இருக்கணும் தண்ணி. அது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம செய்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடணும். அதுக்கு அடுத்தது வனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 சொட்டு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஜெலாட்டினோட ஃப்ளேவர் வந்து நமக்கு பிடிக்கலைன்னா அந்த வனிலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி கிளாஸ் கப்பு இல்லைனா எக்கு ட்ரேஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக் ட்ரேஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தித்திப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஹனி போட்டோன்னா அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த ஜெலாட்டின் ஜெல்லி வந்து நமக்கு ஒட்டாமையும் வரும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த லிக்விட். இப்போ வந்து நான் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இல்லை பைனாப்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் கலர் ரொம்ப அழகாக வருன்றதுனால அதை நான் எடுத்திருக்கேன். இந்த நல்ல கொஞ்சம் ஆறின பிறகு இதை நம்ம கலந்துட்டு இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி போட்டு இந்த கப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கப்பு நிறைஞ்சு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த எக்கு ட்ரேஸ்லேயும் வந்து நான் கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். ஹனி இருக்கிறதுனால இதுவும் ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இதை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கட்டாயம் வச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அழகாக செட்டாக இருக்குது. சைட்ஸ் எல்லாம் கூட நல்லா விட்டு வந்திருக்கு. இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப அழகான கலரில் நம்ம ஃப்ரூட் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.